வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒரு சூழ்ச்சியுள்ள பூனையும் பறவைகளும் பற்றியது. ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் நிறைய பறவைகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. அந்த மரத்தின் அடியில் ஒரு சூழ்ச்சியுள்ள பூனை வசித்தது. பறவைகள் அந்த பூனைக்கு மிகவும் பயந்தன. ஆனால் ஒரு நாள் பூனை தன்னை மிகவும் நல்லவனாக மாறிவிட்டதாக நடிக்கத் தொடங்கியது. இனி யாரையும் கொல்ல மாட்டேன் என்று பூனை பறவைகளுக்கு வாக்குறுதி அளித்தது. பாவம், பறவைகள் பூனை மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தன. ஆனால் சூழ்ச்சி மிக்க பூனை ஒவ்வொரு நாளும் பறவைகள் தூங்கும் போது ஒவ்வொரு பறவையையும் கொன்று சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது. மற்ற பறவைகள் இதெல்லாம் ஒன்றும் அறியவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பறவைக்கு பூனை மீது சந்தேகம் வந்தது. அவன் மெதுவாக பூனைக்கு புறா புகுந்தான். குகைக்குள் அவன் இறந்து கிடக்கும் பறவைகளை பார்த்தான். புத்திசாலியான பறவை சூத்திரத்தை கண்டுபிடித்தான். அவன் மற்ற பறவைகளிடம் இதை பற்றி சொன்னான். பறவைகள் எல்லோரும் சேர்ந்து பூனைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பூனை மீது தாக்குதல் நடத்தினார்கள். பூனை பயந்து எங்கோ ஓடிவிட்டது. பறவைகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. நண்பர்களே, நீங்கள் கவனித்தீர்களா? உண்மை எப்போதும் வெற்றி பெறும் என்பதே இந்த கதையின் நம்மிடம் சொல்லும் நற்குணம்.